வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறையில் மாசிமகம் முருகன் கோவிலில் வைரவேல் விழா 50வது ஆண்டு உற்சவ திருவிழா. கோவை மாவட்டம் வால்பாறை ஸ்ரீ அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் 50ஆம் ஆண்டு வைரவேல் விழாவானது பழனி பாதயாத்திரை குழு சார்பாக சுமார் 1,30,000 ரூபாய் செலவில் வைரவேல் கொண்டுவரப்பட்டு அதன் உற்சவ விழாவாக இன்று முருகன் கோவில் வளாகத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முருக பக்தர்கள் முருகனின் கொடியை எடுத்து தேரில் வளாகத்தை 3 முறை சுற்றி வந்து அதன் பின்னர் இதில் சிவாச்சாரியார்கள் கொடிக்கம்பத்திற்கு பால், தேன், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் வழிபாடுகள் நடத்தப்பட்டு கோவிலில் 3 படியாக கொடியேற்றம் துவங்கப்பட்டது. அதில் முதற்படி விநாயகருக்கும், 2ஆம் படி அவருடைய தந்தையான சிவபெருமானுக்கும், 3ஆம் படி அவருடைய இளைய குமாரர் முருகனின் திருவாசகங்களுடன் அரோகரா முருகனுக்கு அரோகரா, வால்பாறை முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களுடன் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். மேலும் 2 நாட்கள் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் வழிபாடுகள், அதன் பின்னர் இங்கிருந்து பாத யாத்திரை குழு பழனி வரை நடந்து செல்லும் பக்தர்கள். இந்நிகழ்வில் வால்பாறை மற்றும் எஸ்டேட் பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆனைமலை அடுத்த பரப்பிக்குளம் யானைப்பாடி செக்போஸ்ட் அருகே மாநாடு நடத்துவது போல் ஒன்றாக கூடி நின்ற கடமான் கூட்டம். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். ஆனைமலை அடுத்த டாப்ஸ்லிப் பரப்பிக்குளம் போன்ற வனப்பகுதிகளில் மான், யானை, புலி, சிறுத்தை, காட்டுமாடு போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளது. இவற்றை காண்பதற்காக தினம்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அவ்வாறு வருபவர்களை அழைத்து செல்வதற்காக டாப்ஸ்லிப் பரம்பிக்குளம் தமிழ்நாடு கேரள வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் ஜீப், வேன் சவாரி மூலமாக குறிப்பிட்ட கட்டணத்தை வசூல் செய்து அழைத்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பரம்பிக்குளம் யானைப்பாடி செக்போஸ்ட் அருகே சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் போது மாநாடு நடத்துவது போல 50க்கும் மேற்பட்ட கடமான்கள் பரம்பிக்குளம் செல்லும் வழியில் நின்றது. இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்தனர். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வால்பாறை அடுத்த லோயர் பாரலை பகுதியில் ஒற்றை காட்டு யானையால் அவசர உறுதியான 104 மக்களை தேடி மருத்துவ வாகனம் சேதமடைந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை லோயர் பாரலை எஸ்டேட் பகுதியில் அந்தோணிசாமி என்பவருடைய 4 சக்கர வாகனம் கான்ட்ராக்டர் முறையில் இயங்கி வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசால் மக்களை தேடி மருத்துவம் என்ற பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர்களை ஆங்காங்கே உள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இயங்கி வந்தது. இந்த வாகனத்தை நேற்று இரவு 2 மணி அளவில் ஒற்றை காட்டு யானை தந்தத்தால் குத்தி கண்ணாடி, வாகனத்தின் கதவு ஆகியவற்றை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இரவு நேரம் என்பதால் யாருக்கும் தெரியாத நிலையில் காலையில் வாகனத்தை பார்க்கும்போது யானை உடைத்து சேதப்படுத்தியது தெரியவந்தது. மேலும் அப்பகுதியில் உள்ள 2 சக்கர வாகனங்களையும் தாக்கியுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறையினர், வேட்டி தடுப்பு காவலர்கள் மற்றும் வன உயிரின மோதல் தடுப்பு காவலர்கள் இதனை கண்காணித்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும். இரவு நேரங்களில் குடியிருப்பு மற்றும் சத்துணவு கூடம், கடைகளை உடைக்கும் நிலையில் உள்ளதால் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு யானையை விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இதனால் இன்று மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.